எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறோன்னா, ஒரு பீன்ஸு கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு பீன்ஸ் வறுவல் தான் செஞ்சு காமிக்கிறோங்க. அதுக்கான பொருள் பார்த்துடலாம். இந்த பீன்ஸை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வேர்க்கடலை ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மல்லித்தூள், வத்தல் தூள், மசாலா வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் பல்லாரி ஒரு 2 சின்ன பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க. 2 மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது தாளிப்புக்கான கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, மிளகாய், வரமிளகா, கடுகு இந்த மூணும் போட்டு தாளிச்சுக்கோங்க. இது நிலக்கடலை பருப்பை க்ளீன் பண்ணி ஒரு மிக்சியில் தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். வெங்காயத்தை கொட்டிக்கோங்க. அதை லேசாக வதக்கிக்கோங்க. லேசாக வதக்கிக்கலாம். வெங்காயத்தை லேசாக வதக்கிட்டு பீன்ஸை கொட்டிடுங்க. நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை கொட்டிக்கலாம். அதேமாரி லேசாக புரட்டிட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். நம்ம வந்து பீன்ஸ் வேகிற டைமில் வேர்க்கடலையை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணியும் வச்சாச்சு. வேக வச்சுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, தேவைக்கு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதுவும் தேவைக்கு போட்டுக்கோங்க. கிளறி மூடி விட்டுருங்க. திருப்பி கொஞ்சம் மூடி வச்சுருங்க. அந்த தண்ணி வற்று வரைக்கும் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மல்லித்தூளும் சேர்த்து அரைச்ச மசாலா கொட்டிக்கலாம் 2 ஸ்பூன். அப்படியே கிளறி விட்டுருங்க. பீன்ஸு வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் கொட்டிக்கலாம். மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்து அரைச்ச மசாலாவை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு கிளறி விட்டுருங்க. பீன்ஸு வெந்துருச்சு. தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்காக தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை பருப்பும் போட்டுக்கலாம். சேர்த்து கிளறி விட்டுருங்க. பீன்ஸ் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான பீன்ஸ் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி. நல்லா சுவையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.